ஸோ நம்ம இப்போ வந்து செவன்த்தில் தேர்ட் டேர்மில் இருக்கக்கூடிய செகண்ட் பாட்டு புதுமை விளக்கு அப்படிங்கிற பாட்டு தான் பார்க்க போகிறோம். உள்ள தூய்மையோடு நன்னெறியில் நடப்பதே சான்றோரின் இயல்பு. இறை வழிபாட்டில் சடங்குகளை விட உள்ள தூய்மையே முதன்மையானது. இயற்கையையும் தம் உள்ளத்து அன்பையும் விளக்காக ஏற்றி வழிபட்ட சான்றோர்களின் பாடல்களை கற்று மகிழ்வோம். ஸோ உள்ள தூய்மையோடு இருந்தோம் அப்படின்னா, நன்னெறியில் நடந்தோம் அப்படின்னா அதுதான் பெஸ்ட்டுன்றது தான் சான்றோர்களோட இயல்பு. இறை வழிபாட்டில் சடங்குகளை விட உள்ள தூய்மையே முதன்மையானது. இயற்கையும் தம் உள்ளத்து அன்பையும் விளக்காக ஏற்றி வழிபட்ட சான்றோர்களுடைய பாடல்களை வந்து நம்ம இப்போ கற்றுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வையம் தகலியா வார்க்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடர் ஆலியான் அடிக்கே சூட்டினேன் சொல் மாலை இடராளி நீக்குகவே என்று பொய்கை ஆழ்வார். யார் எழுதுனா? பொய்கை ஆழ்வார். வையம் உலகத்தையே என்ன பண்ணிட்டாங்க? விளக்கா மாற்றிட்டாங்க. கடலை நெய்யாக ஊற்றிட்டாங்க. கதிரவனை அதில் சுடராக மாற்றிட்டாங்க. ஸோ அதில் என்ன ப்ரே பண்ணுறாங்க அப்படின்னா, இடராளி நீக்குங்கன்னு ப்ரே பண்ணுறாங்க. ஸோ துன்பக்கடலை நீக்குங்கன்னு ப்ரே பண்ணுறாங்க. சொல்லும் பொருளும் வையம் உலகம். வையம்ன்றது உலகம் எல்லாருக்கும் தெரியும். வெய்ய வெப்ப கதிர் வீசும். சுடர் ஆழியான் ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமால். சுடர் ஆழியான்னா யாரு? ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமாலை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? சுடர் ஆழியான் அப்படின்னு சொல்கிறோம். சுடர் ஆழியான் ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமால். இடர் ஆழி. இடர் ஆழினா என்னது? துன்பக்கடல். சொல் மாலை. சொல் மாலைனா என்னது? பாமாலை. சொல் மாலைனா என்னது? பாமாலையை தான் நம்ம வந்து சொல் மாலை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ பாடலோட பொருள்: பூமியை அகல் விளக்காகவும் ஒளிக்கின்ற கடலை நெய்யாகவும் வெப்ப கதிர்வீசும் கதிரவனை சுடராகவும் கொண்டவன் திருமால். சிவந்த ஒளிமீசும் சக்கரத்தை உடைய அவனது திருவடிகளுக்கு என் துன்பக்கடல் நீங்க வேண்டிய பாடலால் மாலை சூட்டினேன். ஸோ என்ன சொல்கிறாங்க? பூமி அகல் விளக்காகவும் ஒளிக்கின்ற கடலை வந்து நெய்யாகவும் வெப்பம் கதிர் வீசக்கூடிய கதிரவனை சுடராகவும் கொண்டவன் தான் யாரு? திருமால். சிவந்த ஒளி வீசும் சக்கரத்தை உடைய அவனுடைய திருவடிகளுக்கு என் துன்பக்கடல் நீங்கணும் அப்படின்னு சொல்லி நான் ப்ரே பண்ணிட்டு என்ன பண்ணேன்? மாலை சூட்டினேன் அப்படின்னு சொல்லி பாட்டலை முடிச்சிட்டாங்க. பூமி அகல் விளக்கு, ஒளிக்கின்ற கடல் நெய், வெப்ப கதிர் வீசும் கதிரவன் வந்து சுடர். ஸோ அதில் திருமாலை சிவந்த ஒளி வீசும் சக்கரத்தை உடைய அவனோட திருவடிகளில் வந்து துன்பக்கடல் நீங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பாடலால் நான் என்ன பண்ணேன்? பாமாலையாக சூட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ நூல்வழி பார்க்கலாம். பொய்கை ஆழ்வார் காஞ்சிபுரத்திற்கு அருகில் உள்ள திருவெக்கா என்னும் ஊரில் பிறந்தவர். 4000 திவ்ய பிரபந்தத்தில் உள்ள முதல் திருவந்தாதி இவர் பாடியதாகும். அதன் முதல் பாடல் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. என்ன கொடுத்துருக்காங்களாம்? பொய்கை ஆழ்வார் காஞ்சிபுரத்துக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு திருவெக்கா அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவர். அவர் வந்து 4000 திவ்ய பிரபந்தத்தில் இருக்கக்கூடிய முதல் திருவந்தாதி அவர் பாடினது. ஸோ அதில் தான் இந்த மேலே கொடுத்துருக்க பாடலே இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது பூதத்தாழ்வார் பாடினது. அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்த இடுதிரியா நண்பு உருகி ஞானச்சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணற்கு ஞானத்தமிழ் புரிந்த நான். பூதத்தாழ்வார் அப்படிங்கிறவங்க. அன்பே தகலியா. தகலி அப்படிங்கிறது என்னது? அகல் விளக்கு, ஞானம் அறிவு. நாரணன் திருமால் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தகலி அப்படிங்கிறது அகல் விளக்கு, ஞானம் அப்படிங்கிறது அறிவு, நாரணன் அப்படிங்கிறது யார்? திருமாலை தான் நாரணன் அப்படின்னு சொல்லி குறிக்காங்க. அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்த இடுதிரியா நண்பு உருகி ஞானச்சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணனுக்கு ஞானத்தமிழ் புரிந்த நான் அப்படின்னு சொல்லி பூதத்தாழ்வார் பாடுறத சொல்லியிருக்காங்க. பாடலுடைய பொருள் பார்த்தோம் அப்படின்னா, ஞானத்தமிழ் பயின்ற நான் அன்பையே அகல் விளக்காகவும் ஆர்வத்தையே நெய்யாகவும் இனிமையினால் உருகியே மனதை திரியாகவும் இட்டு நான் என்ன பண்ணோம்? ஞான ஒளியாகிய சுடர் விளக்கை மன உருகி திருமாலுக்கு ஏற்றினேன். ஸோ என்ன பண்ணியிருக்காங்க? தமிழ் பயின்ற நான் வந்து அகல் விளக்காகவும் ஆர்வத்தை நெய்யாகவும் இனிமையை வந்து மற்ற
மனதை உருக்கக்கூடிய திரியாகவும் இட்டு ஞான ஒளியாகிய சுடர் விளக்கை வந்து ஏற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பூதத்தாழ்வார் சென்னையை அடுத்துள்ள மாமல்லபுரத்தில் பிறந்தவர். இவர் 4000 திவ்ய பிரபந்தத்தில் 2ஆம் திருவந்தாதியை இயற்றியுள்ளார். நம் பாடப்பகுதி 2ஆம் திருவந்தாதியில் உள்ள முதல் பாடலாகும். ஸோ பூதத்தாழ்வார் அப்படிங்கிறவங்க சென்னையை அடுத்துள்ள மாமல்லபுரத்தை சார்ந்தவங்க. 4000 திவ்ய பிரபந்தத்தில் 2ஆவது திருவந்தாதியை வந்து இவர் தான் என்ன பண்ணியிருக்காரு, பாடியிருக்காரு. நம் பாடப்பகுதியில் உள்ளதும் அந்த 2ஆம் திருவந்தாதியில் உள்ள பாடல் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பாடலின் இறுதி எழுத்தோ அசையோ சொல்லோ அடுத்து வரும் பாடலுக்கு முதலாக அமைவது அந்தாதி எனப்படும். அந்தம் அப்படின்னா முடிவு, ஆதி அப்படின்னா முதல். இவ்வாறு அந்தாதியாக அமையும் பாடல்களை கொண்டு அமைவது அந்தாதி என்னும் சிலக்கிய வகையாகும். ஸோ ஒரு பாடலில் இறுதி எழுத்தோ சொல்லோ அசையோ அது வந்து அடுத்து வரக்கூடிய பாடலுக்கு முதல் தொடக்கமாக அமைகிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், அந்தாதி அப்படின்னு சொல்கிறோம். அந்தம் அப்படின்னா முடிவு, ஆதி அப்படின்னா தொடக்கம். அடுத்தது, திருமாலை போற்றி பாடியவர்கள் 12 ஆழ்வார்கள். அவர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு 4000 திவ்ய பிரபந்தம். இதனை தொகுத்தவர் நாதமுனி. 12 ஆழ்வார்களுள் பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் ஆகிய மூவரையும் முதல் ஆழ்வார்கள் என்கிறோம். பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் இவங்க 3 பேரையும் நம்ம என்ன சொல்கிறோம், முதல் ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்கிறோம். திருமாலை போற்றி பாடியவர்கள் 12 ஆழ்வார்கள். அவர்கள் பாடிய பாடல்களோட தொகுப்பு பேர் தான் என்னது, 4000 திவ்ய பிரபந்தம். இதனை தொகுத்தவர் யார், நாதமுனி அப்படிங்கிறவங்க. இடர் ஆழி நீக்குகை தொடரில் இடர் அப்படிங்கிறதோட மீனிங் என்னது, துன்பம். இடர் ஆழி நீக்குக அப்படிங்கிறதுல இடர் அப்படிங்கிறதோட மீனிங் வந்து துன்பம். ஞான சுடர் நம் சொல்லை பிரித்தல் கிடைப்பது ஞானம் கூட்டல் சுடர் அப்படிங்கிறது. இன்பு கூட்டல் உருகு, இன்புருகு. இன்பு கூட்டல் உருகு, இன்புருகு. அன்பு, அன்புங்கிறது தான் என்ன பண்ணோம், அன்பே தகலியா, ஆர்வம் நெய்யாக. சிந்தை அப்படிங்கிறது இடு திரியாகவும்